கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வேதத்தில் இயேசு கிறிஸ்துடைய உவமைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் மக்களுக்கு, படித்த மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் லகுவாக புரிந்து கொள்ளும்படியாக அவர் உவமையின் மூலியமாக கர்த்தர் பேசினார். கடந்த வாரத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். விதை குறித்து நாம் பார்த்தோம், தாளந்து குறித்து பார்த்தோம். கடந்த வாரத்தில் உப்பு குறித்து பார்த்தோம். இந்த உப்பு சாரமற்று போனால் பிரயோஜனமாக்கப்படுவது கிடையாது. வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் உப்பாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமான வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் எல்லோருக்கும் முதன்மையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை முதலாவதாக நாம் ஆசைப்பட வேண்டும். நாம் உயர்ந்து வாழ வேண்டும், சரியாக வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். உப்பாக இருக்கு, என்னதான் சமைத்தாலும் உப்பு இல்லை என்றால் அந்த அந்த உணவே உப்பில்தான் போடப்பட வேண்டும். உப்பு மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல நீயும் நாமனும் முக்கியமான நபராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அப்படித்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மளை முதன்மையாக உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் ஒரு நாளும் சாரமற்று போன வாழ்க்கை வாழக்கூடாது, பயன்படாத வாழ்க்கை வாழக்கூடாது. உண்மையிலே உடம்பு சரியா முடியாதுன்னா பரவாயில்ல, எல்லாம் இருந்தும் இன்னைக்கு பயன்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் கேள்விக்குறியான வாழ்க்கை இருக்கு. எல்லாமே இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வாழ்க்கை யாருக்குமே பிரோஜனம் இல்லாத வாழ்க்கை, அதுதான் சாரமற்று போன வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடாது. வயதானவர்கள் பரவாயில்ல, சிறுகுழந்தைகள் பரவாயில்ல, ஆனால் எல்லாமே இருந்தும் பிறருக்கு உதவி இல்லாத வாழ்க்கை வாழ்வது, அவங்க வாழாமலே போவது நல்லது. வாழ்க்கை வாழ்ந்தா பிரயோஜனமாய் வாழ வேண்டும். பிறருக்கு ஆஸ்வாதம். ஆண்டு சொல்றாரு, உப்பு சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? ஒன்றுமே பண்ண முடியாது. தூக்கி போய் குப்பையெல்லாம் போடணும், காலாதான் விதிக்கப்படும். இன்னைக்கு அநேக பேர் நம்மளை விதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கைக்கு சாரம் போனதுனாலதான் நம்ம அநேக பேர் விதிக்கிறார்கள். நம்மளை கனம் பண்ணாமல் போடுற காரணம் அவங்க மூலியமாக நாம் சரியாக நடந்து கொள்ளவில்லை. அதனால் நம்மளை கனம் பண்ணாமல் இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கனத்துக்குரிய மனிதராய் வாழ வேண்டும். மதிப்புக்குரிய மனிதராய் வாழ நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்படி சொல்லுகிறேன், சாரமற்று போன உப்பா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் போது அந்த சாரமற்ற போன உப்பை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் பார்க்கிற பார்வை வேறு, தேவன் பார்க்கிற பார்வை வேறு. அது ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் பார்க்கிற பிரகாரமாக தேவன் நம்மை பார்ப்பது கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அந்த வாரத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். சொல்லத்தான் காலையில குழந்தை ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சேன் குழந்தைய. டாக்டர் உடனே வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க. சார் இந்த மாதிரி பாப்பாக்கு அந்த குழந்தை பாருங்க 12 வருஷமா பிறந்திருந்து பேசவே இல்லை, படுக்க படிக்காதான் இருக்குது. 12 வருஷமாக டாக்டர் சொல்லிட்டாரு, கிட்னி ப்ராப்ளமா இருக்கு. உடனே செங்கூர் ஹாஸ்பிட்டல் நானே கொண்டு போனேன். டாக்டர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது அந்த டாக்டர் சொல்லிட்டா, கூப்பிட்டு குழந்தைய எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் சேர்க்காம தயவுசெய்து கடைசி ஸ்டேஜ் குழந்தை மறிக்க போகுது. இந்த தாயோடைய கண்கள் பார்க்க ஒண்ணுமே பயன்படாத குழந்தை, ரொம்ப யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த 12 வருடங்கள் அந்த குழந்தைய பராமரிப்பு வந்த தாய்க்குனால கண்ணீர் தாகம். என்னப்பா நான் பார்த்தோம், எனக்கும் ஒன்றும் பேச முடியும். அதான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஒன்றுமே பயன்படாத அந்த 12 ஆண்டுகளுக்காக ஒரு சாதாரண தாய் கண்ணீர் விடுவார்டா. ஆண்டவர் உன்னையும் என்னையும் அப்படிதான் கர்த்தர் பார்க்கிறார். எதுவுமே பயன்படவில்லை என்றாலும் அவர் உனக்கும் எனக்கு தகப்பனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நேசம் மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. அவர் நம்மளுக்கு ஒன்றுமே எதிர்பார்க்கல, உண்மையை மாத்திரம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தாயுடைய அன்பு, இயேசுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் எதை குறித்து கலங்காதீர்கள், உங்களை நேசிக்க ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்மை நேசிக்கிறார்களோ இல்லையோ, யார் நம்மை விசாரிக்கிறார்களோ இல்லையோ, எதை குறித்து கலங்காதீர்கள். உன்னையும் என்னையும் நேசிக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நீயும் நானும் தனிமையானவர்கள் அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும், நம்பிக்கையோடு கூட வாழ. இன்று கூட நாம் தியானம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து
எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் அஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்தபோது அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லுங்க. இந்த ஓமைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல சமாரியன். சமாரியன் என்று சொன்னால் அந்த சமாரியர்களை இஸ்ரேல் மக்கள் மதிக்கவே மாட்டாங்க. தாழ்ந்த இன மக்கள், கலப்பின மக்கள். இந்த கலப்பின மக்கள் தான் சமாரியர்கள். நம்ம ஆதி காலத்துல இப்போ கூட பாருங்க, நம்ம யாரா பார்த்தா நாட்டில் என்று சொல்றோம், கேரளாக்காரன் சொல்றோம். மனிதனுடைய அவங்களுடைய குணத்தை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் குறித்து தான் அடையாளம் காட்டுகிறோம். இவங்க யார் என்றால் நாட்டு இந்திக்காரங்க, தமிழ்காரங்க. பார்த்த உடனே நம்ம அடையாளம் காட்டும். அப்படிதான் இந்த சமாரிய மக்கள் யாரும் விரும்புவது கிடையாது, யாரையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பேத்துல பார்க்கிறோம், சமாரிய ஸ்திரீ கிடக்கல ஆண்டவர் தண்ணி வாங்கி குடிக்கல எல்லாம் சொல்றாங்க. சமாரிய ஸ்திரீ சொல்ற யாருமே கிட்ட தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இங்க சமாரியார்கள், தாழ்ந்த இன மக்கள், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள், அப்படிதான் சமாரியர்கள். இந்த சமாரியரை பார்க்கிறோம், ஆசாரியரை பார்க்கிறோம், லேவியரை பார்க்கிறோம். மூன்று விதமான மனிதரை குறித்து ஆண்டவர் ஓமையா சொல்லுகிறார். ஒரு மனிதன் போகிற பாதையில கல்லறால் அடிக்கப்பட்டு குற்றூராக்கப்படுகிறார்கள். அப்பொழுது வேதம் அழகாக இயேசு கிறிஸ்து சொல்றார்கள், அழகாக ஒரு ஓமையை சொல்றார். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் போகிறான். எப்படி போகிறான்? தற்செயலானது ஏதோ எதாச்சா போகிறான். அந்த போகும்போது பார்த்து பக்கமாய் விலகி போகிறான். ஆசாரியர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறவர்கள், மக்களுக்கு ஆணுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள், மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கிறவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசாரியர்கள். பெரிய ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள். ஒரு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் ஒரு அடிபட்டு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து எப்படி போகிறான்? விலகி போகிறான். லேவியர் யார்? தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, தேவனை ஆராதிக்குரியவர்கள். அவனும் என்ன சொல்லுகிறான்? அவனும் வேதம் என்ன சொல்றது? அவனும் பார்த்து பக்கமா விலகி போகிறான். ஆனால் சமாரியன் பாவியான மனிதன், புறக்கணிக்கப்பட்ட மனிதன், தாழ்ந்த இனமான மனிதன், அவன் பார்க்கிறான், மனதுருகிறான். வாசிப்பாங்க. நாம் இன்றைக்கு யாராக வாழ ஆசைப்படுகிறோம்? ஒரு ஊழியக்காரனாக ஆசைப்படுகிறோம், ஒரு ஆசாரியனாக வாழ ஆசைப்படுகிறோம், ஒரு லேவியனாக. ஆராதனை வீரர்கள் லேவியர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவ நாமத்தை உயர்த்துகிறவர்கள் லேவியர்கள். இன்னைக்கு நாம் ஒரு ஊழியக்காரனாக இருக்க ஆசைப்படுகிறோம், ஒரு ஆராதனை வீரராய், வொர்ஷிப் லீடராக இருக்க ஆசைப்படுகிறோம். முதலாவதாக நாம் மனிதனாய் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல நாம் யாரா இருக்கணும்? நல்ல மனுஷனா இருந்தா போதும். இரண்டாவதாக ஊழியக்காரர்கள், ஆராதனை எல்லாமே ஆண்டவர் தான். இன்னைக்கு எல்லாரும் நாம் ஃபர்ஸ்ட் ஊழியக்காரனா இருக்கணும், ஆராதனை தான் நினைக்கிறோம். அதல்ல, சாதாரண ஒரு மனிதனாய் மாறப்படும். ஆண்டவர் கேட்கிற மூன்று பேர்ல யார் சிறந்தவர்கள்? இந்த மூன்று பேர்ல யார் நல்லவங்க, யார் சிறந்தவர்கள்? பெரிய ஊழியக்காரன் தான், உலகமெங்கும் பாடல் பாடுகிறவர்கள் தான். ஆனா அவரை பார்க்கிறோம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமாரியன், அவனே சிறந்தவனாய் காணப்படுகிறான். எதற்காக ஆண்டவர் ஓமையாக வைத்திருக்கிறார்? நீயும் நானும் சமாரியனை போல வாழ பழகிக்கொள்ள வேண்டும். சமாரியனை போல வாழ பழகிக்கொள்ள வேண்டும், தாழ்மையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அப்படி வாசிங்க, வேற்கிற அப்படி. அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும், அவன் காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவன் சுய வாகனத்திலே கொண்டு போகிறான். இந்த பேர் பாப்பா யாரும் அடிப்பட்டா வண்டியிலே ஏற்ற. நான் இதுக்கு முன்ன ஒரு கார் வச்சிருக்கேன், i20 எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அந்த கார்ல 4 டெட் பாடி ஏற்றிருக்கேன்.
ஐயோ இந்த காக்க பார்த்தாலே பயமான ஒரு பாசம் ஐயா என்ன இதை மட்டும் ஃபர்ஸ்ட் வித்துருக்கீங்க. 4 டெட் பாடி வாழ்க்கையில நம்ம வண்டி என்ன வண்டி வச்சுன்னு பேசல, எந்த நேரத்துல உதவி பண்றதா பெருசு. ஹல்லேலூயா. ஆனா அவன் பாருங்க, சமாரியன் புறக்கணிக்கப்பட்ட மனிதன், அவன் சொல்றான் பாருங்க, அந்த சுயவானத்துல ஏற்றி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில எந்த நேரத்துக்கு நாம் எப்படி உதவி பண்ண வேண்டும் நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஊழியக்காரனும் அதை செய்ய மறந்து போகிறான். சபையில நின்று பாடல் பாடுகிறவனும் அந்த அடிபட்டு குப்புயாக இருக்க மனிதன் கண்டு விலகி போகிறான். ஆனா இந்த சமாரியன் வருகிறான், மனதுருகிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு உதவி செய்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு உதவி செய்கிறான். சரி சொல்றான் பாருங்க, அவனுக்கு போய் காயங்களை கட்டுகிறான். நீயும் நானும் சாதாரண மனிதனாய் இருந்து பிறருக்கு காயம் கட்டுகிற மனிதனாய் மாறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காயப்படுத்துகிற மனிதனாய் மாறக்கூடாது, காயம் கட்டுகிற மனிதனாய் மாறப்பட வேண்டும். ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் பிறரை காயப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அதற்கு பல மடங்கு நீங்கள் காயப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஒருவரை காயப்படுத்தினோம் என்று சொன்னால் தெரிஞ்சு நீங்க காயப்படுத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் அது பிரதிபலனை நீங்க அனுபவித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க மறந்து போகாதீர்கள், மறந்தே போகாதீர்கள். எதை செய்தாலும் ஆண்டவர் கணக்கில் சேர்த்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள், தேவனை துதிக்கிறீர்கள், இதுவும் கணக்கில் இருக்கிறது. தேவனுக்கு கொடுத்த காணிக்கை கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க செய்த நன்மைகளும் கணக்கில் இருக்கிறது. அதே பிரகாரம் நீங்கள் செய்த தீமையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். நிச்சயமாய் அது பிரதிபலனை பெற்றுதான் ஆக வேண்டும். தெரியாத செய்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, தெரிந்த செய்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு எல்லாரும் நீ நான் தெரிந்தவளா இருக்கிறோம், ஞானஸ்தானத்தை பெற்றவளா இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறவளா இருக்கிறோம், வேதத்தை நடக்கிறவளா இருக்கிறோம், சபைக்கு வருவர்களா இருக்கிறோம், திருந்தெடுக்கிறவளா இருக்கிறோம், எல்லாம் அறிந்தவர்கள் தான். ஆனால் மீண்டும் நாம் என்ன போல இஷ்டம் போல் வாழ்வோம் என்றால் அது பிரதிபலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று மறந்து கொள்ளாதீங்க. ஆகவே இந்த சமாரியன் பாருங்க, அவனுக்கு காய கட்டுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு சொல்றான் பாருங்க, சத்திரத்துக்கு போய் கொண்டு போய் சேர்த்து வைத்து ஏதாவது தேவைப்பட்டா நான் மீண்டு வரும்போது கொடுக்கிறேன். சின்ன சின்ன உதவிதான் பாருங்க, பெரிய உதவிலாம் ஒண்ணுமே இல்லை. திடீர்னு ரோட்ல போயிட்டே இருப்பேன், திடீர்னு பார்த்தா ஒரு டீ கடை எப்போ நான் கும்பலா இருப்பேன், 7 நாள் திடீர்னு 8 பேர் டீ வேணும், 10 பேர் டீ வாங்கிக்கிறேன். திடீர்னு ரோட்ல போய் யாரும் தனிமையா அமர்ந்துடலாம், அவங்க போய் விசாரிச்சு என்ன வேலையா கவலையா இருக்கீங்க, அவங்களால முடிந்தது. ஹல்லேலூயா. சுத்தமாக நாங்கள் கேம்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் டீ தான் தருவோம். பாருங்க, மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஒரு முறை சின்ன வயசுல அந்த இந்த ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ஒரு அம்மா எல்லாம் கொஞ்சம் தான் பணம் கேட்டாங்க. நான் ரொம்ப பணத்தை கொடுத்துட்டேன், எப்போ வந்த சொன்னா போயிட்டு கிட்ட போயிட்டு நல்ல வேலை சார் அந்த அம்மா கொலை பண்ணிருப்பாரு. என்னையா கேட்டேன், அந்த அம்மா கேட்ட காசுக்கு பதில் எவ்வளவு கொடுத்தாரு, அந்த அம்மாவுக்கு ஹார்ட்டாவே வந்துடுச்சு. சார் அந்த நம்ம செத்து போயிருக்கோம். வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க, சின்ன சின்ன காரியங்கள் தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறார். நம்ம சொத்தை எது தர போறது இல்லை, நம்ம சொத்தையா தரப்போம் மற்றது ஒண்ணுமே இல்லைங்க. இருக்கிறது சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன உதவிகள் தான். நான் சொல்லுகிறேன், சின்ன சின்ன உதவி செய்யும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதை மறந்து போகாதீர்கள். நான் போயிட்டு உதவி செய்யும் போதெல்லாம் அவங்க நான் சொல்லவே மாட்டேன், நான் கிறிஸ்டியன், ஆனா அவங்களாவே புரிந்து கொள்ளும் ஏசப்பாதாங்களுக்கு எல்லாமே. நான் சொல்லவே மாட்டேன், அந்த கிறிஸ்டின் சொல்லவே மாட்டோம், ஆனா அவங்க சொல்லுவாங்க ஏசப்பாதாங்களுக்கு எல்லாமே. பார்த்தோன்னே சோத்திரம் சோத்திரம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சுபாவத்தை அங்க எந்த யாருடைய நாமம் வெளிப்படுகிறது? கர்த்தருடைய நாமம் வெளிப்படுகிறது, தேவனுடைய நாமம் வெளிப்படுகிறது. நாம யாருக்கு எவ்வளவு செய்யணுமோ ஆண்டவர் பல மடங்கு நமக்கு கொடுக்க வளமுள்ளவனாக இருக்க மறந்து பார்த்திருக்க. நாம் நல்ல சமாளனாய் மாறப்படலாம். இன்னைக்கு நாம் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம், தேசத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம். சில சமுதாயங்கள் சில சமுதாயத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது, வீட்டுக்குள் சேர்ப்பது கிடையாது. சில சமுதாயங்கள் தண்ணீர் கொடுக்கிறதுக்கு அது தனியாக ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொள்வார்கள். அவங்க வந்து தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் சமுதாயங்கள் இன்னும் இருக்கிறது. கிராம பகுதியில, சிட்டி பகுதியில் இன்னும் இருக்குது. படித்தவர்கள் இடத்துல இருக்கிறது, உயர்ந்த மனிதத்தில் இருக்கிறது எல்லாம் இருந்தாலும்
எல்லாம் பேசினாலும் அந்த ஏற்றத்தாழ்வு இன்றைக்கும் இருக்கிறது. ஒருவேளை உலக மக்கள் நம்ம ஏற்றத்தாழ்வு பார்க்கலாம், நம்ம ஏழ்மையான தாழ்மையான சமுதாயத்தில் இருக்கலாம். இந்த சமாரியன் அப்படிதான் தாழ்மையான ஒரு சமுதாயத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவனே சிறந்த மனிதனை கர்த்தர் மாற்றினார். ஊழியக்காரனும் இல்ல, பாடல் சபைக்கு ஊழியம் செய்கிற மனிதன் இல்ல, தேவனுடைய வார்த்தை பிடிக்கிற ஊழியக்காரனும் அல்ல. யார் சிறந்த மனிதன்? இந்த சமாரியன். இதை காட்டுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாக அவரை துதிக்கிற பாட்டு வந்திருக்கு, ஏழைகளுக்கு துக்கத்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து போல உன்னை கத்தை மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு வாழுவோம், அவள் நாமத்தை உயர்த்துவோம், சமாதான வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஊழியம் செய்வது நல்லதுதான், தேவனை துதிப்பது பாடுவது நல்லதுதான், தேவனுடைய வார்த்தையை சொல்வது நல்லதுதான். அதற்கு முன்பதாக நீயும் நானும் மனிதனாய் மாறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீயும் நானும் சாதாரண மனிதனாய் மாறப்பட வேண்டும், அன்புள்ள மனிதனாய் மாறப்பட வேண்டும், இரக்கமுள்ள மனிதனாய் மாறப்பட வேண்டும், தயவுள்ள மனிதனாய் மாறப்பட வேண்டும், பாசம் நிறைந்த மனிதனாய் மாறப்பட வேண்டும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாய் இருந்த மனிதனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல நான் பயிர் பண்ணிருந்தேன். ஒரு பையன் வந்தான், கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். வேலைக்கு போக மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், சுத்தினே இருப்பான். அவனுக்கு தேவையானது டீ, சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம். அதனால என் கூட இருப்பான், திருப்பி கூட கண்டுக்கவே மாட்டேன். வேலைக்கு ஜாம் பண்ணினே இருந்தேன். ஐயா சோத்துறாங்க, ஐயா உங்க மேல எனக்கு கோவானா, என் மேல கோவம் சொன்னான். சொன்னேன், ரொம்ப கோவம் சொன்னேன். தம்பி கோவமாப்பா, என் மேல பாசமா இருந்து நீ எனக்கு என்ன செஞ்ச? பில்டிங் அடிக்கிறது கல்யாணத்து போய் மேல வச்சியா, இல்ல மண்டியத்து போய் மேல வச்சியா? சரி பரவாயில்ல. இல்ல என் மேல கோவமா இருக்கிறது, நீ எனக்கு கொடுக்காத 1 லட்சம் மாசம் கொடுக்குற உதவி மாத்திட்டியா? உன்னால எனக்கு என்ன லாபம்? கோவப்பட்டு எனக்கு என்ன லாபம்? என் மேல பாசமா என்ன லாபம்? என்ன வேணும்? இப்போ சாப்பிடையா இல்லையா? சாப்பிடலையா? திருப்பி சாப்பிட சொன்னான். போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து திருப்தியா சாப்பிடு, திருப்தியா பிறர் மேல நம்ம மேல கோவப்பட்டோம், என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லைங்க. அவன் இன்னும் கூட என்ன நம்ம மேல கோவம்னு கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. எதனால நம்ம மேல கோவப்பட்டா அது கேட்கறது எனக்கு நேரமும் இல்லை, கேட்க அவசியமும் இல்லை. இவருடைய வார்த்தைகள் நம்ம இன்னைக்குமே நம்ம துக்கப்படுறது. அது ஹல்லேலூயா. சில ஒரு பாஸ்டர் கேட்டு ரொம்ப நல்ல நெருங்கின பாஸ்டர் அடிக்கடி மேல கோவமா இருப்பா, நான் அதை பத்தி கேர் பண்ணதே கிடையாது. அவர் நம்பர் பிளாக் லிஸ்ட்ல போடுவாரு, என்னை பத்தி தவறா வாட்ஸ்அப்ல என்னை பத்தி வசனம்லாம் தப்பா போடுவாரு, என்னை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. கண்டுக்கிறதே கிடையாது. என்ன வசனத்தை வைத்து என்னை வச்சு இதெல்லாம் பேசி போடுவாரு, கண்டுக்கிறதே கிடையாது. மனுஷனுடைய வார்த்தைகள் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. மனுடைய செயல்கள் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. நாம் கர்த்தருடையவர்கள், நாம் தேவனுடையவர்கள். நாம் என்றைக்குமே மகிழ்ச்சியா இருக்க வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பக்கத்துல பாசுங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும். ஆமா, அதான் யாரு பேசினாலும் பேசாம இருப்பா, நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. வேதத்தை பார்க்க சகஜால வேறு சொல்லுது பாருங்க, ஆடுல மந்தல ஆடு இருந்தா போனாலும், மாடு இல்லாம போனாலும், ஒளி எதுவுமே இல்லாம போனாலும் பரவாயில்லைங்க, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லாமே போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அப்படி பழகிக் கொள்ள வேண்டும். எதுவுமே இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இன்னொன்று, யாரு பேசினாலும் பேசாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. யார் என்னை பத்தி தவறா பேசினாலும் நன்மையா பேசினாலும் கண்டுக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவன் தந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாய் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பற்றி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. தேவையில்லாத நபரத்துல நேரத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒன்று பேசினா சொல்லணும், ஒன்று பேசினா ஜாலியா பேசணும், இல்ல போஜனமா பேசணும். அந்த ரெண்டுமே இல்லாம சும்மா பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஜாலியா ஒன்று பேசணும், சந்தோஷமா பேசணும், ஒன்று பிரயோஜனமா பேசணும். வாழ்க்கையில் அப்படிதான். எப்போதும் மகிழ்ச்சியாய் வாழ பழகிக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீயும் நான் ஆண்டவரே சமாதானமாக மாற்றுவீராக. இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் ஒரு அடிப்பட்ட ஒரு மனிதனை கண்டு விலகி போகிறார்கள். நீயும் நானும் எவ்வளவு பேர் அடிப்பட்ட மனிதனோட பார்த்து விலகி போயிருப்போம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்மளாம் விலகி போயிருக்கிறோம். இன்னைக்கு அநேக பேர் பயப்படுறாங்க. அடிப்பட்ட மனிதரை போய் பார்த்தாலே பயம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற காரியங்களை செய்யுங்கள். ஹல்லேலூயா. நம்ம எந்த ஒரு தவறும் செய்வதில்லை, தைரியமா செய்யுங்கள். ஒரு முறை எனக்கு ஞாபகம் வருது, ஒரு 10 வருஷம் என்ன
நானும் என்னுடைய அக்காவுடைய மகன் 2 பேர் ட்ரெயினில் போகிறோம். சாவுக்காக சொல்லப்பேட்டைக்கு போகிறதில்ல. நீ ட்ரெயினில் போகிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு வக்கீல் இருக்கார். ஆனால் யாரோ ஒருவர்கள் ட்ரெயின் செய்து காப்பிட்டாங்க. ஆனால் ட்ரெயின் போய் கொஞ்சம் தூரம் போய் நின்னது, யாருமே இறங்கல. ட்ரெயின் விட்டு யாருமே இறக்குற பயம். நானும் சின்ன பையன் 2 பேர் தான் கீழே இருக்கணும். அப்புறமா பின்னாடி போனேன், அந்த காட் ட்ரெயின் பின்னாடி தான் சொன்னாங்க, யாரோ ஒரு விழுந்துட்டாரு, அங்கே விழுந்துட்டாரு, அங்கே எவ்வளோ இருக்கிற ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கணும். அவர் சொன்னார், வேண்டாம் போயிடலாம். நான் சொன்னேன், இல்லை அதை பாடம் போய் பார்க்கலாம். இறங்கின போய் பார்த்து கிட்டத்தட்ட அவர் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ட்ரெயின் விட்டு இறக்குறாங்க. எல்லாரும் போய் பார்த்தோம். அவங்க அடிபட்டு யாருமே கூடுறதுக்கு மனசு வரலை. நானும் அந்த மகன் தான் எடுத்துருக்கோம். அப்புறம் போலீஸ்காரங்க, சின்ன பசங்க தூக்குறாங்க, நீங்கள என்னப்பா தூக்கி வைத்து கொஞ்சம் ட்ரெயின்ல போகணும். நான் சொன்னேன், அவங்களுக்கு நம்ம போனால் கண்டிப்பா நம்ம போலீஸ் விசாரிப்பாங்க. நம்ம அதை எப்படியாவது எஸ்கேப் ஆகி நம்ம காப்பாற்ற வேற காப்பாற்றாச்சு. போலீஸ் சொன்னாப்பா நீங்க வாங்க, நம்ம எழுதிட்டு வரணும். அழகா போன ட்ரெயின் ஏறலாம். ட்ரெயின் இறங்குறதுக்கு நிற்கிறதுக்கு இல்லையே சைக்கிள் இறங்கி வேற வழியை வெளியே வந்துடும். ஹல்லேலூயா. நாம் உதவி செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மால் முடிந்த செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. நல்ல சமாளியாக மாறப்பட வேண்டும். நல்ல மனிதனாக மாறப்பட வேண்டும். நல்ல குணமுள்ள மனிதனாக மாறப்பட வேண்டும். நம்ம ஊழியம் செய்கிறோம், பாடல் பாடுகிறோம், எல்லாம் காணிக்கிறோம், எல்லாம் அப்புறப்பட்டது. முதலாவதாக தேவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல குணமுள்ள மனிதனாய் மாறப்பட வேண்டும். தேவனை பார்வைக்கு சரியான மனிதனாய் மாறப்பட வேண்டும். குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக பிள்ளையாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் தம்முடைய பெற்றோர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தாய் தகப்பனை கனப்பண்ணுகிற, போஷிக்கிற, வழிநடத்துகிற, பராமரிக்கிற பிள்ளைகளாக மாறப்பட வேண்டும். எல்லாருக்கும் காணிக்கலாம் கொடுத்துட்டு தாய் தகப்பனை கனப்படாமல் போன ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு இருந்தான். தகப்பனுக்கு தாய் ஒன்றும் செய்யாமல் போன என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. நம் குடும்பத்துக்கு உண்டான உறுப்பாக மாறப்பட வேண்டும். தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆஸ்வதிக்க தேவனாக இருக்கிறார். நம்மளை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் ஆஸ்வதிக்க தேவனாக இருக்கிறார். ஆகவே நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். ஓமைகளை நாம் தியானிக்கும் போது நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வேத வசனங்கள் ஒவ்வொரு வகையாக ஆண்டவரோடு கூட பேசுவார். இந்த வேத வசனங்கள் எனக்கு ஆண்டவர் பேசுற விதங்கள் ஒன்று. நீங்கள் பேசும்போது ஆண்டவருக்கு ஒரு விசேஷ விதமாக கதை பேசுவார். வேதத்தை தியானிங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்துக்கு அதன்படி நடக்க பழகுங்கள். ஹல்லேலூயா. வேதத்துக்கு வாழ வேண்டும், வேதமாய் மாறப்பட வேண்டும். நீயும் நான் எப்படி மாறப்பட வேண்டும்? பரிசுத்த வேதமாய் மாறப்பட வேண்டும், சபையாக மாறப்பட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். பழைய ஏற்பாடுகள சபையெல்லாம் பெரிதாக இருந்தது, ஒழுங்காக இருந்து எல்லாம் கட்டப்படுது. புதிய ஏற்பாடுல சொல்றாரு, நீரே சபையாக மாற இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சபையாக பார்க்கிறார். நீயும் நானும் சபையாக இருக்கிறோம், தேவனுடைய வேதமாக இருக்கிறோம். தேவனுடைய அன்பை காட்டுகிற ஒரு நல்ல குணமாய் மாறப்பட வேண்டும். அதுக்கு தேவையானது நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிற அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை கழுவீராக, என்னை சுத்திகரிப்பீராக, உம்மை போல் வாழ கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. இந்த உலகத்துல மோசமான உலகம், பாவம் நிறைந்த உலகம். ஒவ்வொரு நாளும் நம்மளை துணைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நம்ம அர்ப்பணிக்கும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னையும் என்னை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இது கேட்ட வார்த்தைகளோட வாழுவோம், வேதத்தின் பிறகு வாழுவோம், கர்த்தருக்கு பயந்து வாழுவோம். சொல்லுகிறேன், மனிதனுக்கு பயப்படுறதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு பயப்படுங்க. ஹல்லேலூயா. வேதத்துக்கு வசனத்துக்கு பயப்படுங்க. மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு பயந்தால் போதும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேதத்துக்கு புறமான காரியம் செய்கிற காரியம் வேதத்துக்கு புறமானதா தியானித்து பார்க்க. கர்த்தருக்கு புறமானதா, இயேசு கிறிஸ்து வாழ்க்கைக்கு புறமானதா இருக்கிறத நாம் செய்கிற காரியத்தை ஒவ்வொரு காரியம் நாம் யோசித்து வாழ்ந்து பார்க்கணும். சொல்லுகிறேன், உண்மையாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாய் வாழ்ந்த கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.